பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு எதிர்நீச்சல், அகெயின்ஸ்ட் தி டைட். வாசிக்க வேண்டிய பகுதி 1 கொரிந்தியர் 10ஆம் அத்தியாயம் முதல் 13 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கின்றன. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரகாராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவைகளுக்கு சம்பவித்தன. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கின்றன. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனிதருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இன்றைய மனன வசனம் வெளிப்படுத்தல் 22:11. தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும். He who is holy, let him be holy still. பொல்லாத இந்த நாட்களில் பிரியமானவர்களே, நாம் எப்படி ஆயினும் தூய்மையாக இருந்துவிட வேண்டும். உலகம் அசுத்தத்திலிருந்து அசுத்தத்திற்கு செல்கையில் கடவுள் தமது மக்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், புனிதத்தின் மேல் புனிதம், தூய்மையின் மேல் தூய்மை அடைய வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டிருக்கிறார். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று வெளிப்படுத்தல் 22:11 வாசிக்கிறோம். தூய்மை என்னும் ஏணியிலிருந்து ஒரு போதும் நாம் இறங்கிவிடக்கூடாது. எகிப்திலிருந்து சென்ற இஸ்ரவேலர் இச்சை, சிலை வணக்கம், வேசித்தனம், கடவுளை பரீட்சித்தல், முறுமுறுப்பு போன்ற பாவங்களால் வனாந்தரத்தில் மடிந்தனர். இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டுகளாய் அவர்களுக்கு நடந்தன. உலகின் கடைசி காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பாய் இவைகள் எழுதப்பட்டும் இருக்கின்றன. பத்திரிகை, தொலைக்காட்சி, இன்டர்நெட், இப்படி எதை எடுத்தாலும் ஆபாசம். காற்றே பாவத்தால் நிறைந்துள்ளது. லஞ்சம், நேர்மையின்மை, கள்ளக்காதல், பண ஆசை, அன்பின்மை, இவையெல்லாம் எங்கும் சர்வசாதாரணமாகிவிட்டன. சோதனைகள் பெருகுகின்றன. ஆனாலும் ஒவ்வொரு சோதனைக்கும் தப்பும் வழியை கடவுள் தந்துள்ளார் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். எந்த சூழலுக்கும் அவர் கிருபை நமக்கு போதும். கடவுள் நம்மில் செயலுக்கான விருப்பத்தை உண்டாக்குகிறார். நாமும் அவருடன் செயல்பட வேண்டும். ஒரு வசனம் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 12-13 வசனங்கள். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இது நாம் செய்ய வேண்டிய வேலை என்று நாம் நன்றாக தெரிகிறது. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி
விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். ஆண்டவர் நம்மிடத்திலே விருப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமையை தருகிறார். நாம் அவரோடு கூட சேர்ந்து நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இதை இரண்டாக நாம் பிரித்து விடவும் கூடாது. சூழலையோ சமுதாயத்தையோ நாம் பழி சாட்டக்கூடாது. எகிப்தில் தானே யோசேப்பு தன்னுடைய தூய்மையை காத்து கொண்டான். பாபிலோனில் தானே தானியேல் பரிசுத்தமாயிருந்தார். எனவே பிரியமானவர்களே, எதிர்நீச்சல் போட நாம் துணிந்து விடுவோம். அது எளிதல்ல, அது இயலாததும் அல்ல. எல்லாரும் செய்கிறார்கள் என்பதே பொதுவான சாக்கு போக்கு. ஆனால் நாம் அரச குருக்களின் கூட்டம் என்றோ. வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் எதற்காக? தேவனுக்கு முன்பாக பலி செலுத்துகிறவர்களாக மாற்றியிருக்கிறார் அல்லவா? முதுகலும் அற்றவன் தான் பாவத்திற்கு ஆம் என்று உடனே அவன் விழுந்து விடுவான். அசுத்தத்திற்கு நாம் உடன்படாவிட்டால் உலகம் நம்மை கேலி செய்யலாம். ஆனால் அசுத்தத்திற்கு நாம் உடன்பட்டால் நமக்கு நிலைவாழ்வு கிடைக்காதே. நிலைவாழ்வா கேள்வியா? இதில் எது நமக்கு முக்கியம்? மிகுந்த பயனுள்ள நமது தைரியத்தை பிரியமானவர்களே விட்டுவிடாதிருப்போம். நமது நகர்கள், பட்டணங்கள், ஊர்கள் எல்லாம் சோதோம் குமாரா போல் மாறுகின்றன. பாவமே நாகரீகமாகிவிட்டது. Sin has become the fashion of the day. எனவேதான் 2 பேதுரு 2:6 வாசிக்கிறோம், பிற்காலத்தில் கடவுள் பக்தியின்றி நடப்பவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவே இந்நகர்கள் மீது, சோதோம் கொமோரா நகர்கள் மீது கடவுளுடைய கோபம் இறங்கிற்று. அப்படியானால் நாம் எப்படிப்பட்ட தூய நடக்கையும் கடவுள் பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் தன்னுடைய 2ஆம் நிருபத்திலே 3ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனத்திலே சவாலிடுகிறார். இது ஒரு பெரிய சவால், நாம் சந்திக்க வேண்டிய சவால். தூய வாழ்வின் ரகசியம் மனதில் தான் இருக்கிறது. உலகம் போகும் போக்கில் போக மறுரூபமான மனது மறுத்துவிடும். எனவேதான் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பூர்ணமான சித்தம் என்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் மறுரூபமாகிறதுனாலே நீங்கள் மறுரூபப்படுங்கள் என்று சொல்லி ரோமர் 12:2 நாம் வாசிக்கிறோம். நம் மனதை எப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்திற்கீழே வைத்துக்கொள்ள பழக வேண்டும். சோதனைக்காரனின் ஏவுதல்களுக்கு இசையாமல் நாம் உன்னதமானவரின் உயர்மறைவில் அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டும். அவர் நாமத்திற்குள் ஓடி ஒளித்துக் கொள்ளுவோம், அதுவே பலத்த துருகம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். 18ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ராபர்ட் முரே முச்சைன் என்ற ஒரு பெரிய பக்தன் இவ்விதமான ஒரு வாசகத்தை சொன்னார். லார்ட், மேக் மீ ஆஸ் ஹோலி ஆஸ் அ பார்டன்ட் சின்னர் கேன் பி. ஆண்டவரே, பாவி ஒருவன் எவ்வளவு தூய்மை அடைய முடியுமோ அவ்வளவு நீர் என்னை தூய்மையாக்கும். அவர் வேத வாசிப்பிலே மிகவும் கர்சனை உள்ளவர். அவர்தான் வேதத்தை ஓராண்டிலே வாசித்து முடிப்பதற்கு ஒரு அருமையான ஒரு வேத வாசிப்பு அட்டவணையை காலை மாலை என்று சொல்லி தயாரித்தவர். அவர் தயாரித்த இந்த வேத வாசிப்பு அட்டவணை என்னுடைய தியான நூலாகிய இந்த புத்தகத்திலே, நாளொரு மேண்டி என்கிற புத்தகத்திலே 13, 14, 15, 16 பக்கங்களிலே உண்டு. வேதத்தை வாசிக்க வாசிக்க திருவசனத்தால் நாம் தூய்மை அடைவோம். தூய்மை உள்ளவன் இன்னும் தூய்மையாகட்டும். He who is holy, let him be holy still. எங்கள் மகாபரிய தேவனே, இந்த பொல்லாத நாட்களிலே நாங்கள் எவ்விதமாக பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று திருவசனத்திலிருந்தும் திருவசன சான்றுகளிலிருந்தும் தேவரீர் எங்களுக்கு தந்த நல்ல போதனைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். எதிர்நீச்சல் போடாமல் பரிசுத்தமாக இருக்க முடியாது. எதிர்நீச்சல் போட்டால் அதிகமாக பலமும் அதிகமாக விசையும் செலவாகும். ஆனாலும் கடைசி மூச்சு வரை யோசேப்பை போல, தானியேலை போல, ஆதிகாலத்து பக்தர் போல தலை போனாலும் பரிசுத்தத்திற்கு விலை பேசி விடாதபடி நீர் எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தராகும்படி எங்களை அழைத்தீர். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, மகிமையின் மேல் மகிமை, வெற்றியின் மேல் வெற்றி, இதுவே எங்கள் கோஷமாய் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.